கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்கிற காரியம், கர்த்தருக்கு நாம் பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது முதலாவதாக அவர் நமக்கு தீர்க்க ஆயுசு, நித்திய ஜீவன், எந்த விதமான பலவீனமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நம்மளை திருப்தியாய் நடத்துவார். நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நம்ம செய்கிறதான பிஸ்னஸ்லையா இருக்கட்டும், நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையா இருக்கட்டும், எந்த விதமான குறைவும் இல்லாமல் நம்மளை அவர் திருப்தியாய் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோமானால், அவருக்கு பயப்படும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில எந்த விதமான விபத்துகளும் தீங்குகளும் அணுகாமல் அவர் நம்மளை பாதுகாப்பார். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில இளம் வயதிலேயே அவங்க மரித்து போறாங்க. சின்ன பிள்ளைகள், சின்ன வயசுல வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட்ஸில் மரித்து போகிறாங்க, சூசைட்ஸில் மரித்து போகிறாங்க. அந்த போல் பிசாசானவன் அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது பிசாசானவன் அவங்களோட வாழ்க்கையை மேற்கொண்டு அவனோட திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறான். அதனால கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது நமக்கு முதலாவதாக நித்திய ஜீவன், எந்த விதமான பலவீனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு ஒரு திருப்தியை தருகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சபைக்குரிய காரியங்களா இருக்கட்டும், எல்லா விதமான காரியங்களும், வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும், ஒவ்வொரு காரியங்களும் நாம் அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 3 காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.